Hey there, Startup Challengeோட செகண்ட் டே வீடியோ. இன்னைய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அன்சர்டனிட்டி. எஸ், ஃபினான்ஷியல் அன்சர்டனிட்டி இது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸுமே இது ஃபினான்ஷியல் அன்சர்டனிட்டி கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இப்பயும். அதில் என்ன சொல்லணும்னா, அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோன்றதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஓவர் கம் பண்ணலாம், யாரெல்லாம் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட் ஸ்டார்ட் அப் ஓனர்ஸ் ஃபவுண்டர்ஸ் கண்டிப்பாக ஃபினான்ஷியல் அன்சர்டனிட்டி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஈவன் நீங்கள் என்ன தான் பிளான் பண்ணி எவ்வளோ தான் அதுக்கு ஃபினான்ஷியல் எடுத்து வச்சுருந்தாலும் நம்ம நினச்ச மாதிரி திங்ஸ் போகாது. பிஸ்னஸ் நம்ம நினச்ச மாதிரி நினச்ச ஃப்ளோவில் போயிருக்காது. அது பெரிய ஜெயின்ட்ஸ் ஆகட்டும், லைக் அம்பானி, மிஸ்டர் அம்பானி, அதானி, ஈவன் எலான் மஸ்க்கு, யாராக இருந்தாலுமே சரி கண்டிப்பாக இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அவங்க அதை ஓவர் கம் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒன்று தயக்கப்பட்டிருப்போம், இல்லை அப்படியே பிரெயின் சைடட்னு சொல்லுவோம், அப்படியே வச்சுட்டு மெயின்டைன் பண்ணி இருந்திருப்போம். இது அதுக்குள்ளேயே நம்ம ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரியான ஒரு ஃபியர்லேயே நம்ம இருப்போம். அந்த மாதிரி ஃபியர் இருந்ததுனால நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்மளோட பிஸ்னஸை எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா எப்பயுமே ஒரு ஃபியரோட ஒரு பிஸ்னஸ் மட்டும் இல்லை, எந்த விஷயமே நம்ம பண்ண முடியாது. ஓகே, அதுக்கு எப்படி இதெல்லாம் ஓவர் கம் பண்ணலாம்? எஸ், பிளான் பண்ணுறப்பவே பெருசாக பாஷாக ஒரு நல்ல லக்ஸுரியஸ் இன்டீரியரோட ஆஃபீஸ் வேணும், நல்ல சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் சப்ஸ்கிரிப்ஷனோட இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துக்கெல்லாம் போகாமல் we have to start building or start getting revenue. அதாவது வருமானம் வர்றதுக்கு உண்டான என்னென்ன வேலையோ நம்ம பிஸ்னஸில் அதை ஆரம்பத்துலேருந்தே பார்த்துருக்கணும். எஸ், என்னோட பர்சனல் சேலஞ்சஸும் இதுவும் முக்கியமானது. அதனால தான் இதையும் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னென்ன நான் என்ன நினச்சேன்னா, ஓகே 3 மாதம் 6 மாதத்தில் நம்ம லான்ச் பண்ணி நம்ம நினச்ச மாதிரி போயிடுவோம். இல்லை, அப்படி நடக்கவே நடக்காது. பிஸ்னஸில் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கணும்னா ரொம்ப ரேர். ஸோ அப்போ அதுக்கு பிளான் பண்ணியிருக்கணும். எஸ், சில விஷயம் நான் பிளான் பண்ணேன். ஓகே, ஒரு சூப்பரான ஆஃபீஸ் செட்டப்லாம் இல்லாமல் நாமினலான ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸில், ரெசிடென்ஷியல் ஃப்ளாட்டில் தான் நான் ஸ்டார்டட். பட் இந்த விஷயத்துக்கு எல்லாமே ஃபினான்ஷியல் அன்சர்டனிட்டி இருந்தது. ஏன்னா ரெவன்யூ நான் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு விட்டுட்டேன். ஓகே, இது எல்லாமே ஃபுல் ஃப்ளெஜ்டு முடிச்சுட்டு தென் வி வில் கோ ஃபார் ரெவன்யூ. சைட் பை சைட் அதையும் வி ஹாவ் டு லுக் இன் டு திஸ். என்னெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ நம்ம நம்ம பிஸ்னஸ்லேருந்து ரெவன்யூ பண்ணுறதுக்கு பார்க்கணும். இதில் கொஞ்சம் கூட ஒரு தயக்கமே காட்டக்கூடாது காஸ்ட் கட்டிங்கில். அதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் டு ஓவர் கம் ஃபினான்ஷியல் அன்சர்டனிட்டி. எப்படி ஓவர் கம் பண்ணலான்னா இந்த செலவு பண்ணணுமா வேணாமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் சொன்னேன். சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் நம்ம ஒரு ஆப்பையோ இல்லை எதுவோ கண்டிப்பாக சப்ஸ்கிரிப்ஷன் போகணுமா, அதோட ஃப்ரீ வெர்ஷன் கூட ஆரம்ப காலத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் போனால், ஏன்னா இது எல்லாமே காஸ்ட் கட்டிங் தான். ஃபினான்ஷியல் அன்சர்டனிட்டி பார்ட் ஆஃப் த கேம் தான் பிஸ்னஸில். அதில் ஓவர் கம் பண்ணுறது சில வழிமுறைகள்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஒரு பேக்கப், இப்போ இன்சூரன்ஸ் நம்ம போட்டு வைக்கலையா, லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறோம். நம்ம எதிர்பார்க்குறோமா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு, எதுவுமே ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கும்ன்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி
நம்ம பிஸ்னஸில் ஒரு ஃபினான்ஷியல் அன்சர்டனிட்டி வரும். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர்டாக நம்ம இன்ஷூர்டாக இருக்கிறது எப்படின்னா, ஒரு ஃபார் த கப்புள் ஆஃப் மந்த்ஸ் ஆர் ஒரு 5-6 மாதத்துக்கு உண்டான, ஆர் ஈவன் பாசிபிளாக இருந்ததுன்னா 1 or 2 இயருக்கு உண்டான கேஷ் ஃப்ளோ, ஆப்ரேஷனல் காஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு கூட யூ கேன் ப்ளே ஆன் யுவர் பிஸ்னஸ். கண்டிப்பாக அதில் நம்ம அதுக்கப்புறமா கூட அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அந்த வாய்ப்பை நம்ம உருவாக்க பார்க்கணும். ஓகேங்களா? ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸில். ஏன்னா ஸ்டார்ட் அப் பிஸ்னஸில் மட்டும்தான், கான்செப்டில் மட்டும்தான் we can able to flexible ourselves. எப்படி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, சொல்லுவாங்க இல்லையா, ஓகே பிளான் ஏ நடக்கலாம், பிளான் பி, பிளான் சி, அந்த மாதிரி. ஏன்னா நம்ம வந்து ஒரு பைக்கில் போகிற மாதிரி பட்டுன்னு கூட கட் அடிச்சு கூட உள்ளே போயிடலாம். ஒரு டிராஃபிக்கில் மாட்டிக்கிறோன்னா பைக்கில் போயிட்டு இருக்கிறப்ப ஆர் பைசைக்கிளில் போயிட்டு இருக்கிறப்ப உள்ளே பூந்து கூட நம்ம டிராஃபிக்கை ஓவர் கம் பண்ணி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடும். அந்த மாதிரி பிஸ்னஸில் போகலாம். ஆனால் இதே வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்லாம் இதில் வந்து அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் பண்ண முடியும்னா கண்டிப்பாக அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா திடீர்னு அவங்க ஃபுல் செட்டப்பை மாற்றணும், ஹையர் பண்ண டீமை மாற்றணும், அவங்க வச்சிருக்கிற அவங்க செலவு பண்ண விஷயத்தெல்லாம் மாற்றணும். அது கண்டிப்பாக ஒரு பெரிய பிஸ்னஸால் பண்ண முடியாது. ஆனால் ஸ்டார்ட் அப் ஓனர்ஸால் டெஃபினெட்லி உங்களாலே என்னாலையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நம்மளால் அது கண்டிப்பாக ஓவர் கம் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஃப்ளெக்சிபிலிட்டிஸ்லாம் வைக்கணும். ஓகே, இந்த நம்ம ஒரு பிளான் பண்ணி ஒரு பிஸ்னஸில் போகிறோம், அந்த பிஸ்னஸில் திடீர்னு ஏதோ ஒன்று ஓகே இது நடக்கலை அப்படின்னா ஒரு பாயிண்ட் நம்மளுக்கே தெரியும், இதுக்கு மேலே இதில் நடக்காது. ஆனால் அதையே பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. பட்டுன்னு நம்ம ஒரு சின்ன டீவியேஷன் எடுத்துக்கணும். அந்த டீவியேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தால் தான் போய் சேர முடியும். நம்ம போகிற வழியில் நம்ம நாட்டில் பார்த்துருக்கலாம், எந்த இடத்துல எங்கே பள்ளம் இருக்குதுன்னு தெரியாது. ஓகே, அந்த பள்ளத்தை சரி பண்ணுவாங்க, நான் நேராக தான் போவோன்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கேயே தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த பள்ளத்தை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் சரி பண்ணி முடிக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே நம்மளோட காலமும் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் எஸ், அந்த ஸ்மால் டிவியேஷன்ஸ் அப்படியே சின்னதாக அப்படி கீழே இறங்கி அப்படி மேலே போகிறது, நம்மளோட கோலுக்கு போக வேண்டியது. அந்த சின்ன டிவியேஷன் எடுக்கிறப்ப கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியும். இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த சேலஞ்சஸ் டு ஓவர் கம் ஃபினான்ஷியல் அன்சர்டனிட்டி. இது கேஸ் ஸ்டடின்னு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ எடுத்துக்கலாம். அவங்க 2008 அவங்க வந்து டேபிள் ரிசர்வேஷனுக்காக தான் தே ஆர் ஸ்டார்டட் தேர் பிஸ்னஸ். பட் ஆனால் போக போக அவங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னா, இல்லை ஃபுட் டெலிவரி இஸ் நல்ல பூம் ஆகிற, அர்பனில் நல்ல பூமிங் ஆகிற ஒரு கான்செப்ட்னு அவங்க புரிஞ்சுக்கின்னு உடனே அதை அவங்க டேபிள் ரிசர்வேஷன்லேருந்து தே ஆர் ஸ்விட்ச் டு ஃபுட் டெலிவரிக்கு இறங்கிட்டாங்க. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் வந்து எல்லாருக்கிட்டே இருக்கணும். அவங்களும் அதே போல் ஃபினான்ஷியல் அன்சர்டனிட்டி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி ஓவர் பண்ண பண்ணாங்கன்னா இந்த மாதிரி டீவியேஷன்ஸ் எடுத்து பண்ணாங்க. ஈவன் அது நல்லா போயிட்டு வந்திருக்கிறப்ப கூட தே ஃபேஸ்ட் வித் த கோவிட். இந்த ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஒரு ரீசன் சொன்னோம். 2020 கோவிட் சீசனில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தே அக்யூர்ட் ஊபர் இந்தியா பண்ணிவிட்டு அது மூலிமா அவங்க வந்து கோவிட் டைமில் அப்படியே அவங்க வந்து ஸ்டாக்னண்ட்டாக ஆகாமல் இல்லாமல் தே ஸ்டார்டட் டெலிவரி கிராசரிஸ். ஸோ அது மூலிமா அவங்களோட பிஸ்னஸை வந்து கீப் ஆன் ரன்னிங், அதை ரன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. காஸ்ட் கட்டிங்கில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அன்சர்டனிட்டி சில நேரத்தில் வர்றதுக்குள்ள கொஞ்சம் கூட யோசிக்காமல் குளோபலாக 300 ஸ்டாஃப்ஸை வந்து தே ஹவ் டெர்மினேட் பண்ணிட்டாங்க, ஜாபை வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஸோ அது மூலிமா அவங்களோட ரெவன்யூ அங்கங்கே வந்து தே ஹவ் இன்க்ரீஸ்ட். பிஸ்னஸில் வந்து எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கேம். அதாவது இந்த பைரட்ஸ் ஆஃப் த கரேபியனில் ஒரு எப்படி சொல்லிட்டு ஒரு
டயலாக் ஒன்று வரும். பூட்ஸ்ட்ராப் அந்த கேரக்டர் வந்து அந்த டயலாக் சொல்லும், பார்ட் ஆஃப் த ஷிப், பார்ட் ஆஃப் த க்ரூ. அதே போல் தான் ஃபினான்ஷியல் அன்சர்டினிட்டி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் தான் சொல்லலாம், பார்ட் ஆஃப் த கேம் இந்த பிஸ்னஸ். ஸோ இதை நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றது தான், ஓவர் கம் பண்ணி வர ஆண்டர்ப்ரனர்ஸ் தான் வந்து பெருசாக அவங்க பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ.